தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக யாக்கோப்பை பற்றி நான்காவதாக யாக்கோப்பு என்ன சொல்கிறான். நாலாவதாக யாக்கோப்பு 1:22 அல்லாமலும் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். அதாவது உங்களை வஞ்சியாதபடிக்கு, இன்னொருத்தன் வஞ்சிக்கிறது இல்லை, உங்களை நீங்களே வஞ்சியாதபடி. எத்தனையோ பேரை வஞ்சிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:4 சொல்லும்போது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார். ஆனால் இந்த யாக்கோப்பு என்ன சொல்கிறான்னா, மற்றவன் உங்களை வஞ்சிக்கிறது இருக்கட்டும், உங்களை நீங்களே ஆப்பு வச்சுக்கிற, உங்களை நீங்களே வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்க. உங்களை நீங்களே எப்படி அவனே எப்படி ஏமாற்றிக்கிறான்னா, திருவசனத்தை கேட்பான், அதன்படி செய்ய மாட்டான். அதான் செய்யாமல் இருக்கான் பாருங்க, அவன் ஏமாற்றிக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன நினச்சிக்கிறான், வசனத்தை கேட்டோம், நல்லா பிரசங்க, நல்லா இருக்குது பாஸ்டர், நல்லா இருக்கும், அருமை விளக்கம், நல்ல அருமை, இப்படி யாரும் சொல்லலை, அவங்க அப்படி சொல்லலை, இவங்க அப்படி சொல்லலை, உங்கள் விளக்கம் ரொம்ப நல்லது, ஆஹா ஆஹா ஆஹா. போதாது, அதன்படி நீ செய்கிறியா? அதன்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீல்ல, அதன்படி செய்கிறியா? இப்போ குழம்பு நல்லா இருக்குது, வாடையே நல்லா இருக்குது, சாப்பிடணும்ல. மீன் குழம்பு வாடையே நல்லா இருக்குது, அருமையாக, அந்த வாடை அருமையாக இருக்குது, தின்னியான்னு திங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஏன் திங்கிற? இப்போ நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறா? வாசனை நல்லா இருக்கு, தின்னியா? இல்லை, திங்கலை. அது மாதிரி பிரசங்கம் நல்லா இருக்குது, வசனம் நல்லா இருக்குது, நல்லா கேட்டேன், செய்யலை. இன்றைக்கி செய்கிற பெரிய தவறு அவங்களே ஏமாற்றிக்கிறது. அதான் பிரசங்கம் நல்லா இருக்குது, யாரும் செய்யலை. அதனால் தேவ பிள்ளைகளே, சத்திய வசனத்தில் திரும்ப நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் ஆண்டவர். திரும்ப நம்மளை புது பிறவியாக உண்டாக்கியிருக்கிறார். அதுலேயே நீங்கள் மேலே நாங்கள் நேற்று சொன்னேன், நான் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதல் புலனாக இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தில் அவர் ஜெனிப்பித்தார்னே இருக்குது. அதில் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதனால் வசனம்தான் உங்களை பாதுகாக்கும், வசனம்தான் உங்களை பாதுகாக்கும். அதனால் சத்திய வசனத்தினால நம்மை ஜெனிப்பிச்சிருக்கிறார். அதனால் அந்த சத்திய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு இருக்குது. அதில் 21 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துக்குடத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் ஒழிச்சிட்டார். திருவசனத்தில் திரும்ப நம்ம ஜெனிப்பிச்சுட்டே இருக்கிறார், புது பிறவியாக உண்டாக்கிட்டார். அதனால் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனம், இந்த வசனம் தான் நமக்கு முக்கியம். சரீரத்தை பலப்படுத்துவது சரீர உணவு, ஆத்துமாக்களை பலப்படுத்துவது சத்திய வசனம் தான். இந்த வசனத்தில் தான் நம்மளை ஜெனிப்பிச்சிருக்காரு. இந்த வசனத்தை தான் ஞானப்பாலாக வாஞ்சையாக இருங்க என்று சொல்கிறாரு. இந்த வசனம் தான் நமக்கு பலமான ஆகாரமாக மாறுது. நம்ம வளரும்படி நன்மை தீன்மை அறியத்தக்க பகுத்தறிவுள்ள நிலைமையில் நம்ம ஆக்குது. பரலோகத்திலிருந்து இந்த ஞானம்தான் நமக்கு வந்திருக்கு. அதனால் இந்த அருமையான வசனங்களை உட்கொண்டு அதன்படி நடங்க. ஏசாயா 26:2 சத்தியத்தை கைகொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள், கைகொண்டு அப்படின்ட்டு. வெளிப்படுத்தல் 1:3 இந்த வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அதை கைகொள்ளுகிறோம், இதன்படி செய்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கு. அப்போ வசனத்தை கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், அதன்படி நடக்காவிட்டால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு
சொன்ன மாதிரி ஆயிடும். பிசாசிகளும் கூட விசுவாசிக்குது, நடுங்குது, ஆனால் அதன்படி செய்யாது. இயேசுவை மார்க் 5 தூரத்தில் கண்டு லேகியோன் 6000 பிசாசிக்கு பிடிச்சவன், உன்னதமான தேவகுமாரனே நீர் பரிசுத்தர், உங்களுக்கும் எங்களுக்கும் உமக்கு என்ன, காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. உன்னதமான தேவகுமாரன் சொல்கிறான், நடுங்குறான், கெஞ்சுறான், கெதறான் இயேசுவை பார்த்து. ஆனால் மனம் திரும்புவானா? முடியுமா அவனால்? சாத்தானால் முடியாது, அவன் தூதர்களால் முடியாது. ஏன்னா அறிஞ்சு தெரிஞ்சு வேணும்னே செஞ்சதுனால அக்கினி கடலை அவனுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு, அவன் தூதர்களுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கே தவிர அவன் தெரிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியும், செய்ய மாட்டான். யோவான் 8:44 அவன் ஆதி முதற்கொண்டும் மனசை கொலைபாதகன், சத்தியத்தில் அவன் நிலை நிற்கலை, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான்னு இயேசு சாத்தானை சொல்கிறார். சத்தியத்தில் நிலை நிற்கலைன்னா தெரியும், சத்தியம் தெரியும், அதன்படி அவன் அந்த சத்தியத்தில் நிற்கலை. அவன் நல்லா புரிஞ்சுக்குங்க. பரலோகத்தில் அக்னிமயமான கற்கள் நடுவில் உலாவுனா அவனுக்கு அந்த தேவன் யாருன்னு தெரியும், தேவகுமாரன் யாருன்னு தெரியும், ஆவியானவர் யாருன்னு தெரியும். ஏன்னா வரப்புடங்க ஆராதனைகளில் மாஸ்டராக இருந்தவன். இவனுக்கு கீழே ஒரு கூட்டம் தூதர்கள் இருந்துச்சு இவன் சொல்படி கேட்குறதுக்கு. ரொம்ப அறிவாளி, ஞானிகளை விட ஞானம் உள்ளவன், அறிவாளி, பணக்காரன், ஞானம், அறிவு, பெரிய ராயல், அப்படி இருந்தவன் தான். அவன் தன்னைத்தானே தேவனுக்கு மேலாக உயர்த்தி என்னையும் தூதர்களை ஆராதிக்கணும்னு திட்டமிட்டு சதி செஞ்சு பாவம் செஞ்சான்னு எசேக்கியேல் 28:16 போட்டிருக்கு. பாவம் செஞ்சானே இருக்குது. முதல்ல பாவம் செஞ்சது ஆதாம் ஏவாள் அல்ல, அவன் தான் திட்டமிட்டு செஞ்சான். சத்தியம் தெரியும் அவனுக்கு, ஆனால் செய்யலை, அதுக்கு விரோதமாக செயல்பட்டான். அதனால் அவனை சேர்ந்த தூதர்களையும் ஆகாதவளாக பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டாங்கன்னு அந்த வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி பிசாசு அடைந்த ஆக்கினியிலே நீ விழாதபடி நூதன சீசனாக இருக்காத அப்படின்னு போட்டுக்கு. 1 தீமோத்தேயு 6 1 தீமோத்தேயு 3 6 7 அவன் பிசாசு அடைந்து ஆக்கினே விழாதபடி நூதன சீசனாக இருக்கக்கூடாதுன்னு அங்கே போட்டிருக்கு. பிசாசு அடைந்த தண்டனையில் அவனும் விழாமல் இருக்கிறோம்னா புது விதத்தை அவன் கையாளக்கூடாது. அதனால் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு கேட்டு பாராட்டி போகிறதில்ல, கமாண்டு போடுறதில்ல. பிரஸ்திலால் அல்லேலூயா. சில ஆள் கமாண்ட் போடுறது என்ன புரிஞ்சான்னு அது சொல்லாமல், என்ன நான் விளக்கிட்டேன் அப்படி சொல்லாமல், என்ன சொன்னது நான் எந்த அளவில் விளங்கியிருக்கேன்னு அந்த கருத்தை போட்டால் தான் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இவன் பிரஸ்திலால் ஆமேன் அல்லேலூயா எதுக்குடா சொல்கிறத, என்ன அர்த்தத்துக்கு சொல்கிற, என்ன அவனுக்கும் விளங்காது, அதை பார்க்குறவனுக்கும் படிக்கிறவனுக்கும் விளங்காது, அதை அவனோடு பிரசங்கம் பண்ணி கமாண்டில் என்னடா இருக்குன்னு பார்க்குறவனுக்கும் புரியாது, எனக்கும் புரியல. கமாண்டு போடுறவனுக்கு ஒரு அளவும் புரியும். ஒரு சிலர் நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்க, அதுக்காக எல்லோரும் இல்லை. ஒரு சில ஆளுங்க நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்க, அது சரி பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டான் சந்தோஷம். ஆனாலும் செய்தானா என்பது தான் முக்கியம். புரிஞ்சு செய்யாமல் இருக்கிறது உண்டு, கேட்டும் நடக்காமல் போகிறது உண்டு. இல்லை, சமையல் பண்ணி வச்சு சாப்பிடாமல் எத்தனை பேர் இருக்கான்? நல்லா சோறு குழம்பெல்லாம் வச்சு அப்படியே தூங்குறவன் எத்தனை பேர் சாப்பிடாம கடைசியில் பழசாக போயிடும், சாம்பார்லாம் நாத்தமாயிரும், அப்படியே தூக்கி சாக்கடையில் கொட்ட வேண்டியது இருக்கும். கிருபையின் ஆவியை நீ அசட்டை பண்ணால், கிருபையின் காலத்தை பயன்படுத்தாவிட்டா, அதன் பிறகு நீ மனம் திரும்பினாலும் முடியாது ராஜா. மற்ற 25 புத்தி இல்லாத கன்னிகை 10 கதவை மூடின பிறகு வந்து தட்டினாங்க இல்லையா? ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மற்ற 7:22-23 அந்த போதர்களுக்கு கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி இந்த புத்தி இல்லாத கன்னிகளுக்கு ஏன் சொல்கிறாரு, நீ எவ்விடத்தாரோ யார் நீ தெரியாதுன்னு சொல்கிறாரு. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது, அந்த கெதி நமக்கு வந்துடக்கூடாது. காலத்தை நேரத்தையும்
கொடுத்துருக்காருன்னா பயன்படுத்துறதுக்கு தான், பயன்படுத்துறதுக்கு தான். தூங்குறதுக்கு இல்லை, வெட்டி பேச்சு பேசுறதுக்கு இல்லை, சீரியலும் சினிமா பார்க்குறது இல்லை, வீணாக அலையிறதில்லை. தயவுசெய்து உங்களை கிருபையின் காலத்தை பயன்படுத்திக்கங்க. தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னே சொல்கிறார். வெளிப்படத்தில் 2:21 வேசித்தனத்து நிமித்தம் அவளை அடித்தேன், கட்டில் கிடையாக்குனேன். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவளுக்கோ தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னே இருக்குது. அதனால் கொல்லவே உன் பிள்ளைகளை கொல்லுவேன். எல்லா சபைகளும் நான் நீதி செஞ்சேன்னு எல்லா சபைகளையும் அறிஞ்சிக்கிட்டும் போடான்னு சொல்கிறார். ஒரு ஊழியக்காரன் எங்கிட்ட போய் தொலைஞ்சான்னு தெரியல, அவன் மனைவி ஏசப்பால அந்த சபையில் வைக்கிறான். லூக்கா 2 வெளிப்படுத்தல் 2:18 பார்த்தீங்கன்னா அந்த அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, உனக்கு கொடுத்த சபையை நீ தான் நடத்தணும். உன் மனைவி உனக்கு உதவியாளராக உன் குடும்பத்துக்கு ஏற்ற துணையாக வச்சுக்கே தவிர உனக்கு பதிலாக அந்த அம்மாவை போதகராக்கிட்டு நீ உலகத்து வாழ்க்கை மாதிரி ஊர் சுற்றி வர்றீர், உலகம் சுற்றி வருகிறீர். யோபு 1 சாத்தான் சுற்றி வந்தான்ல, எங்கேருந்து வருகிறாய்? இப்படியே சுற்றி வருகிறேன். நாம் உலகத்தின் அதிபதி இல்லை. திடீர்னு லண்டனில் இருப்பான், சிங்கப்பூரில் இருப்பான், மலேசியாவில் இருப்பான், அமெரிக்காவில் இருப்பான். ஏரோப்ளேனில் இன்றைக்கி ஒரு சில நாதாரிக பறந்துக்கிட்டு இருக்காங்களே, பெரிய ஃபில்டர் பண்ணி. அவன் பிசாசினுடைய மக்கள் தான் அப்படி பறந்து போகிறது. ஊழியத்துக்காக சிலர் போகிறது, சத்தியத்துக்குன்னு போகிறது, அது வேறு. இவன் உலகம் முழுவதும் சுற்றி வந்து மார்க்கத்தை வலுப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் அவன் மார்க்கத்தில் சேர்க்கணும்னு சொல்லி இவனை விட ரெட்டிப்பான் நரகத்தின் மகனை ஆக்குறான்னு மற்ற 23 இயேசு வைகிறார்ல, அந்த லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி போய் தான் மனைவியை ஊழியக்காரியாக வச்சு அங்கே வர்ற ஊழியக்காரங்களை முழுவதும் விபச்சாரம் பண்ணி இவளும் கெட்டு ஊழியக்காரனையும் கெடுத்து சபையும் கெடுத்தா. விக்கிர ஆராதனை செஞ்சு அங்கே எல்லாம் வர்றவங்களோட வேசித்தனம் பண்ணி அதான் அங்கே போட்டிருக்கு. அந்த அம்மாவை மனம் திரும்படி தவணை கொடுத்தேன், வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பலை சொல்கிறார். அது மாதிரி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட காலம் கிருபையின் காலம், தவணையின் காலம். உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் மனம் திரும்புதலுக்கு டைம் கொடுக்குறாரு. ஏன்னா ஒருவராது கெட்டுப்போவது சுத்தம் இல்லை. கடைசி வரைக்கும் அவன் திருந்தாட்டினா அடுத்து வேறொரு பலி இல்லை, வேறொரு வாய்ப்பு அவனுக்கு கிடையாது. மனப்பூர்வமாக சத்தியத்தை அறிஞ்ச பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்வானால் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் தண்டனையே கோபாக்கினையே உண்டாகும்னு எபிரேயர் 10:26 போட்டிருக்கு. 27, 28, 29 பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை சிறுவில் அறைகிறான், கிருபை நாவியை நிந்திக்கிறான், இயேசுவை மிதிக்கிறானே இருக்குது, காலால் மிதிக்கிறான். அவனை திரும்ப மறுபடியும் அவனை சரி பண்ணுறது முடியாது. ஏன்னா வசனம் எல்லாம் தெரியும். இப்போ பிசாசுக்கு தெரியாத வசனமே இல்லை. இயேசுக்கிட்ட மனப்பாடமாக சொல்கிறான். மத்திய 4 அங்கே எழுதியிருக்கு, இங்கே எழுதியிருக்கு, தாள குதியும் வசனம் இருக்குது, மனப்பாடமாக சொல்கிறான். சில ஆளுங்க மனப்பாடமாக சொல்கிறதுனால அவன் பெரிய ஊழியக்காரன் நினைச்சிடாதீங்க. பைபிளே திறக்காமல் பைபிளை டேபிளில் வச்சுக்கிறது. இவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் போல் இருக்கு, அங்கே போகிறது இங்கே போகிறது வசனத்தை சொல்கிறேன். ஏன்னா அவன் ஜனங்க பைபிள் தூக்காமையே பேசுகிறானா தெரியணுமா அவனுக்கு? அதில் என்னடா மேன்மை? பிசாசி தான் அப்படி பேசுகிறான். இப்போ பைபிளே கிடையாது, பேசுகிறான், மனப்பாடமாக பேசுகிறான். அதில் என்ன மேன்மை உனக்கு இருக்குது? அதன்படி நீ செய்கிறியா, நடக்கிறியா? அதுதான் மேன்மை. நான் கூட 100 தடவை பைபிள் வாசிச்சிருக்கேன். 100 தடவை பைபிள் வாசிக்கிறதுனால இதுவோட சொல்லாட்டினா இப்படி என்னையும் சொல்லுவாங்க, பைபிள் ஒடுக்காமையே சொல்கிறீங்கன்னா அதில் என்னடா மேன்மை இருக்குது? அது ஆண்டவர் கொடுத்த வரமாக நம்ம எடுத்துக்கலாம். வசனத்தை போதிக்கும் வரம் இருக்குல்ல, எடுத்துக்கலாம். அந்த வரத்தை நீ தப்பாக பயன்படுத்தினா, அந்த வரம் இருந்தும் செயல்படாமல் நீ இருந்தால், அந்த வசனம் இருந்து அதன்படி நடக்காமல் இருந்தால், வசனம் சொல்கிறதுனால ஒரு மேன்மை இருக்கா? சொல்லுங்கள். இப்போ லூசிபரும் வரம் பெற்றவன் தான். அபிஷேகம் அதிகாலையில் மகனாகி விடிவெள்ளியே அவனை அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாருல்ல இருக்கு. காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அப்படியே போட்டிருக்கு.
எசேக்கியேல் 28:16 அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு இது இயேசுவை போல. சங்கீதம் 2:6 என் சியோனில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு தேவன் இயேசுவை சொல்கிறாரு. சியோன்னா பரலோகத்தில் இருக்குது. அதுக்குனால தான் அவருக்கு கிறிஸ்துன்னு பேர். அந்த மாதிரி இவனையும் காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு. ரொம்ப பவர் உள்ளவன். ஆனால் அதன்படி செய்யலை, நடக்கலை, தெரியும், கோட்டை விட்டுட்டான். இன்ன வரைக்கும் திருந்தாமையாக இருக்கான். அவன் எல்லாம் தெரியும், திருந்த மாட்டான், முடியாது அவனால். அதுபோல் அறிஞ்சவனுக்கு அநேக அடின்னு சொல்கிற மாதிரி மூத்த போதர்கள் வசனத்தை ரொம்ப சொல்கிறவங்க, ரொம்ப பிரசங்கம் பிரயாசம் ரொம்ப பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அதன்படி நடக்கிறோமா? 1000 பேர் என் பேச்சை கேட்குறாங்க, நல்லது தான். நான் அப்படி நடக்கிறேன்னா மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணுகிறேனான்னு ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி நாம் எப்படி இருக்கிறோம்? ரோமர் 2 மற்றவங்க பிரசவம் பண்ணுகிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? விசாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நீ விசாரம் பண்ணலாமா? கோயில்களை அருவருக்கிற நீ விக்கிரங்களை கொள்ளையிடலாமா? கொள்ளையிடலுக்கு நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? அது போட்டிருக்கு, அதில் லிஸ்ட்லேயே போட்டிருக்கு. அந்த மாதிரி பேசுகிறது முக்கியம் இல்லை, மனப்பாடமாக சொல்கிறது முக்கியம் இல்லை, வசனத்தை அறிஞ்சு கொள்வது முக்கியம் இல்லை. அதன்படி நீ நடக்கிறியா? ஒரு மாற்றம் அவங்ககிட்ட இருக்கா? இன்றைக்கி எத்தனையோ பேர் ஜென்ம சுபாவத்தில் பிறவி புத்தியில் இருக்கான், ஒரு மாற்றம் இல்லை. 50 வருஷம் ஒளிஞ்சேரேன்னு சொல்கிறான். அப்படி எங்கள் அப்பா நான் 70 வருஷம் ஒளிஞ்சேரேன், 80 வருஷம் ஒளிஞ்சேன், பூரிய கிறித்தவன் 55 வருஷம் டெடிகேஷன் பெரிய சொல்கிறான். ஒரு மாற்றம் அவங்ககிட்ட அடுத்தடுத்து இருக்கா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மாற்றம். இவன் என் ஊழியத்தில் 1982 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 16-17 வயசில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு அந்த வருஷங்கள் முழுவதும் ஒவ்வொன்றா மாற்றமாக தான் இருந்துச்சு. மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் வந்தேன். 83 சொந்த ஊர்லேயே மெய்யான ஜோதின்னு ஒரு புக்கு எழுதினேன். நானாக எழுதினேன். கடையில் ஒரு கடை வச்சுருந்தேன். 84 சபையை உள்ளூர்லேயே நிறுவினேன். 84 வருஷம் மே மாதத்துலேயே ஊழியத்துக்கு போயிட்டேன். அந்த சபையை இன்னொரு ஆளுக்கிட்ட விசுவாசிக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். 85 ஒரு புஸ்தகம் வெளியிட்டேன். அங்கே மெய்யான ஜோதின்னு சொல்லி திரும்ப மறுபடியும் நான் அடித்து அது ஒரு சின்ன புக்கு மாதிரி வெளியிட்டேன். 86 வெளிப்படுத்தின விசேஷம் வெளியிட்டேன். 87 ஒரு புஸ்தகம் வெளியிட்டேன். 88 மெய்யான கூடாரம்னு ஒரு புஸ்தகம் வெளியிட்டேன். பாடல்கள் நிறைய ஏற்றி அதில் ராகம் அமைச்சு அதில் தான் எழுதுனது. ஒரு 50-55 பாட்டு வரைக்கும் ஏற்றிருக்கேன். சும்மா ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சி தான். 89-90 ஆகியதில் அந்த ஊழியத்தை அந்த சிஎஸ்ஐ விட்டுட்டு திரும்ப நான் மதுரைக்கு வந்தேன். ஏஜி சபை பின்னணியாக பெந்தையகோஸ்தில் சேர்ந்து ஏன்னா மக்களுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 90 91 மெய்யான ஊழியன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன். 91 மெய்யான ஜோதின்னு ஒரு புக்கு வெளியிட்டேன். 2ஆம் பாகமாக வெளியிட்டேன். 92 மெய்யான ஒளின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன். இப்படியே ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே 94 மெய்யான ஒளி தேவ சபைன்னு சொல்லி புதூரில் ஆரம்பித்தேன். அப்படியே வந்து வர அப்படியே 2001 அந்த மெய்யான ஜோதி புக்குக்காக அரெஸ்ட் ஆகி சிறைக்கு இருந்தேன். அங்கேயும் போய் ஊழியம் செஞ்சேன். சிறையிலேயே புஸ்தகங்கள் எழுதினேன், ஊழியம் செஞ்சேன். மெய்யான ஒளி பத்திரிக்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்படி பல சோதனைகள் கஷ்டங்கள். அப்புறம் ஏறக்குறைய 14 புஸ்தகம் வெளியிட்டிருக்கேன் எழுதி. ஒவ்வொரு வருஷமும் மாற்றம்தான். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை அடுத்து சிஎஸ்ஐ விட்ட மாதிரி பெந்தையகோஸ்தை விட்ட மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போஸ்தல உபதேசத்தில் இன்வால்வ் ஆகி இப்போ இதையே சொல்லிகிட்டு இருக்கேன். இயேசு தலைவர், தலைமை இடம் பரலோகம்.
அவருடைய அப்போஸ்தலர்கள் வழிகாட்டி, அவர் நிருபங்கள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது முன்னோடி. இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன். அதனால் முழுமையாக இப்போ நான் அடைஞ்சிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. இலக்கை நோக்கி தொடர்றேன். ஒரு 80%, ஒரு 70-80% வந்துட்டேன். 100க்கு 100 நான் அடையலை. வளர்ந்துக்கிட்டு போகிறேன். பெற்றுக்கொண்டேன்னு எண்ணல. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையாக இருக்க கடவும்னு பிலிப்பியர் 3:13-14 இதில் அதில் போட்டிருக்கு. அந்த மாதிரி தேர்ச்சியை பெற்றவன் அதான் நிறை கூடம் தழும்பாது, குறை கூடம் தான் கூத்தாடும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியாதவன் தான் ஃபில்டர் பண்ணி பேசுவான். அவனுக்கு வசனம் தெரியாது, சத்தியம் தெரியாது, உபதேசத்தை சொல்ல மாட்டான். அது ஒரு மிஷினரி வந்தாங்க, அந்த அம்மா வந்தாங்க, இன்னொருத்தி சொன்ன சாட்சியே இவன் 1 மணி நேரம் நேரம் கடத்தணும்ல, பெரிய ஊழியக்காரனா அந்த நேரத்தை பயன்படுத்தி சத்தியம் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்னொரு அம்மா அதனுடைய சாட்சியை இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், இன்னொரு அம்மா சொன்னது சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கே நடந்த சம்பவத்தை கதை மாதிரி சொல்லுவான், ஸ்டோரி மாதிரி. இவனுக்கு வேறு சத்தியம் தெரியாதுல்ல. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி உள்ள முழுவதும் சத்தம் பார்த்திங்கன்னா அப்பா அவன் சத்தத்தை பார்த்தா பயங்கரமாக பேசுவான். ஒரு இடத்துல நிற்க மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு ஓட, அங்கிட்டு இங்கிட்டு சுத்த, சக்கரம் கட்டிக்கிட்டு இருப்பான். திடீர்னு சத்தம் போட, குறைக்க, அரட்டி பேச, ஒரு சத்தியம் கிடையாது, ஒரு உப்பும் கிடையாது, ஒரு உப்பில்லா பண்ணம் குப்பையில். அந்த மாதிரி இன்றைக்கி உள்ள நாதாரிக அப்படி தான் இருக்காங்க. அதனால் அவனுக்கு அவனே அவன் ஆப்பு வச்சுக்கிறான். நிறையா பேருக்கு சொல்கிறதுனால பரலோகம் போயிடலாம்னு அவன் நினைக்கிறான். ரொம்ப பேர் கை தட்டுறதுனால நம்ம நல்லா தான் இருக்கிறோம்னு நினச்சிக்கிறான். கண்ணாடியில் பார்த்து உடனே அவன் முகம் மறந்தது மாதிரி அவனே அவன் ஆப்பு வச்சுக்கிறான். அவனுக்கு அவனே அவன் இது பண்ணிடுறான். அவன் நாக்கு அடக்காமல் 26ஆம் வசனத்தில் நாவை அடக்காமல் தன்னை தெய்வ பக்தியில் உண்டு அவன் எண்ணினா அவன் பக்தி வீணுன்னு போட்டிருக்கு. காரணம் இல்லாமல் கோவப்படுவான். அதில் பார்த்திங்கன்னா 20ஆம் வசனத்தில் மனசுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாது. தேவையில்லாமல் பேசுவான். தன்னைத்தானே அவன் இது பண்ணி பார்த்துவான். பூரண பிரமாணத்தில் அவன் வரமாட்டான். இப்படி பல குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு 23ஆம் வசனத்தில் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். அருமையாக சொல்லிட்டான். வசனத்தை கேட்குறதில்ல, பேசுகிறது மாத்திரமில்ல, அதன்படி செய்யணும். என் வாழ்க்கையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எத்தனையோ வசனம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், எவ்வளவோ புஸ்தகங்கள் பாருங்கள், இது தெரியல எல்லாம் நான் ஓரளவில் படித்தவன் தான். இத்தனையும் படித்தாலும் அடைந்ததாயிட்டுன்னு நான் எண்ணலை, தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் எண்ணலை, புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் எண்ணலை. நான் இதன்படி நடக்கணும். என் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் என் நடந்த 40 ஆண்டு காலமாக என் ஊழியத்தில் நிறைய அவதூறுகள் பரப்பியிருக்காங்க. என்கிட்ட வந்து செக் பண்ணுங்க, என்கிட்ட வந்து கேளுங்க, நேரடியாக என் ஊருக்கு வாங்க. சொந்த ஊரில் தான் இருக்கேன், மதுரை மாவட்டம், சமயநல்லூர், சத்தியமூர்த்தி நகர். இதில் பாஸ்டர் பால் முருகேசன்னு கேட்டுவாங்க. இங்கே தான் இருக்கேன். என் மேலே எந்த சட்ட ரீதியோ மனசு ரீதியிலையோ உலக பிரகாரமாகவோ எந்த சட்டம் எந்த குற்றவாளியும் உலக மக்கள் சொல்ல முடியாது. நீங்களும் கேள்விப்பட்ட மாதிரி நான் இல்லை. நாங்கள் எத்தனைப்பட்டாலும் நிர்ஜஸ்தர்ன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி உண்மை உள்ளவனாக இருக்கேன். வந்து பாருங்கள். தேவனுக்கு முன்னாடி நான் உண்மை உள்ளவன் என்று பூரணம் உள்ளவன் என்று நான் சொல்ல முடியாது. அவருக்கு முன்னாடி நான் குறையுள்ளவன் தான். ஆனால் மனுஷருக்கு முன்பாக நான் நிறைய உள்ளவன். சட்டத்துக்கு முன்னாடி நான் நிறைய உள்ளவன். தண்டிக்கப்பட்டாலும் கொல்லப்படாதவன், எத்தனைப்பட்டாலும் நிர்தஸ்தன், அறியாதவன் என்னப்பட்டாலும் நன்றாக அறிந்தவனாக இருக்கேன். நேரடியாக வந்து பாருங்கள். அதான் சொல்கிறது. திருவசனத்தை நான் கேட்குறது சொல்கிறது மாற்றமில்லை, அதன்படி செய்யக்கூடியவனாக காணப்படுறேன். முடிஞ்ச அளவில் என்னால் முடிஞ்சதாக 80-70% 100க்கு 100 நான் இலக்கை நோக்கி தொடர்றேன். அதனால் இயேசு சொன்ன மாதிரி கால்களை கழுவி ராபோஜனம் கொடுக்குறேன். ஏதோ கொஞ்சம் பேர் இருந்தாலும் சத்தியத்தை எச்சரிப்போடு சொல்கிறேன். யூடியூப் முழுவதும் உங்களுக்காக சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷ விளக்க உரை எழுதி கிறிஸ்தவ மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன்.
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் விளக்குற 66 புஸ்தகத்துக்கும் எழுதி கிறிஸ்தவ மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லட்சக்கணக்கில் போட்டு என் பணம் முழுவதும் அதில் செலவு பண்ணி நான் ஊழியருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு சொந்த வீடோ வாகனமோ எனக்குன்னு எந்த இதுவும் நான் ஏற்படுத்தலை. அதுக்காக நான் சங்கடப்படவும் இல்லை. தேவாலயம், ஊழியம், வசனங்களை போதிக்கிறது, பரப்புறது, இதில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தவிர வேற இல்லை. இப்போ கூட நான் பேசுகிறது யாரும் என்னை காசு கொடுத்து பேச சொல்லலை. சும்மா இருக்க முடியாது, சும்மா தூங்க முடியாது. என்னால் என்ற அளவில் என் ஜீவன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும், இந்த உடம்பு மண்ணுக்கு போகிற வரைக்கும், அல்லது மறுரூபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும், இந்த பூமியில் என்னை ஆண்டவர் ரட்சித்ததை வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இவ்வளவு ரகசியங்கள் சத்தியங்களை கொடுத்துருக்காருன்னா நாள்தோறும் நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அதனால் சகோதரர்களே, திருவசனத்தை நம்ம கேட்கக்கூடியவங்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி செய்யாவிட்டால் நம்மை நாமே ஏமாற்றுவோம், நம்மை நாமே வஞ்சிச்சுக்கிடுவோம், நம்மை நாமே ஆப்பு வச்சுக்கிடுவோம், நமக்கு நாமே படுகொலை வெட்டி மாதிரி ஆகிடுவோம். அந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு யாக்கோப்பு சொல்கிறான். அதில் கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நன்றி.